அதுல பாருங்க கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வங்கி தவணை கட்டணம். வங்கி தவணை கட்டணம் அப்படின்றதும் என்ன செய்யும், நிலை கட்டளை அடிப்படையில் செலுத்திருக்காங்க. அப்ப அதுவும் என்ன செய்யப்படும் அப்படின்னா செலவு பக்கம் வரும். அதனால வங்கி தவணை கட்டணம் 25,000 அப்படின்றத வைக்கணும். அதுக்கு அடுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க, கடன்பட்டோர் நேரடி வைப்பு. கடன்பட்டோர் என்ன செஞ்சிருக்காங்க, நேரடி வைப்பு அப்படின்றது காசு கணக்குல என்ன செய்யணும்னா வரவு பக்கம் வரும். வங்கி கடன்பட்டோர் நேரடி வைப்பு அப்படின்றது கடன்பட்டோர் உங்ககிட்ட அதாவது உங்ககிட்ட சொல்லாம, நான் பேங்க்ல கொண்டு போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்ல காசு போடுறேன் அப்படின்னு சொல்லாம அவர் திடீர்னு என்ன செய்யறாரு அப்படின்னா காசு கொண்டு போய் போட்டு விடுறது. அதுதான் வங்கி நேரடி வைப்பு அப்படின்னு சொல்றது. சரி, கடன்பட்டோர் நேரடி வைப்பு அப்படின்றது. அப்ப அது என்ன செய்யும் அப்படின்னா காசு கணக்குல வரவு வரும். எவ்வளவு கடன்பட்டோர் நேரடி வைப்பு? 28. கடன்பட்டோர் நேரடி வைப்பு 28. இப்ப இது என்ன செய்யுங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்ணி 193 எனக்கு 193 193ல இருந்து என்ன செய்யுங்க அப்படின்னா 28 சரி 27 என்ன செய்ய போறீங்க அப்படின்னா மைனஸ் பண்ண போறீங்க. அப்ப 27 மைனஸ் பண்ண எவ்வளவு மீதி? 166. 166. பாருங்க, இது செஞ்சிருக்கிறது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த கேள்விகள் அதாவது திருப்பி காசு கணக்கு எடுத்ததுல டவுட் இருந்தா கேளுங்க. சரி, அதுக்கு அடுத்து அதாவது இந்த வரைக்கான தகவல்கள் சரி. அடுத்தவங்க கேட்கிறாங்க காசு கட்டுப்பாட்டு அடிப்படையில திருத்திய வங்கி கூற்று மீதி எவ்வளவு கேட்கறாங்க. வங்கி கூற்று மீதி எடுக்க திருத்திய காசு கணக்கு மீதியை முதலாவது இந்த இடத்துல பதிவு செய்யுங்க. இந்த இடத்துல 166 பதிவு செய்யுங்க. இப்ப பாப்போம். அதாவது காசு கட்டுப்பாட்டு கணக்குல, அதாவது காசு பெறுவனவு நாளேட்டுல இருந்து காசு பெறுவனவு நாளேட்டுல ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கு. ஆனா அந்த கொடுக்கல் வாங்கல் என்ன செய்யல அப்படின்னா வங்கி கூற்றுல இல்ல அப்படின்னா, காசு பெறுவனவு நாளேட்டுல இருக்கு, வங்கி கூற்றுல இல்ல. சரியா? அப்ப அந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல்கள் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வசூலிக்கப்படாத காசோலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காசு பெறுவனவு நாளேட்டுல இருக்கு, ஆனா என்ன செய்யல வங்கி கூற்றுல இல்ல. காசு பெறுவனவு நாளேட்டுல இருக்கு அந்த அமௌண்ட், ஆனா வங்கி கூற்றுல இல்ல அப்படின்றப்ப அதை வசூலிக்கப்படாத காசோலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே காசு கொடுப்பனவு நாளேட்டுல இருக்கு, காசு கொடுப்பனவு நாளேட்டுல இருக்கு, ஆனா உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா வங்கி கூற்றுல இல்ல அப்படின்னா அதை மாற்றப்படாத காசோலைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் சொல்லுவோம். காசு பெறுவனவு நாளேட்டுல இருக்கு, வங்கி கூற்றுல இல்ல, அப்ப அது என்ன காசோலைகள் அப்படின்னா வசூலிக்கப்படாத காசோலைகள். காசு கொடுப்பனவு நாளேட்டுல இருக்கு, வங்கி கூற்றுல இல்ல அப்படின்றப்ப அது என்ன காசோலைகளாக இருக்கும்? மாற்றப்படாத காசோலைகளாக என்ன செய்யப்படும் அப்படின்னா காணப்படும். சரியா? ஓகே. இப்ப இங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இதன் அடிப்படை, அதாவது இந்த சமர்ப்பணம் நான் சொன்ன மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா இங்க நீங்க பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வங்கி கூற்று அடிப்படையில், அதாவது காசு கட்டுப்பாட்டுல இருந்த தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்ட காசு கணக்கு என்ன செய்யணும், வங்கி கூற்று மீதி எடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க கொடுத்திருக்காங்க தெரியுமா 1,88,000. இதை 2 முறையில எடுக்கலாம். சரியா? நான் முதலாவது இந்த முறையை சொல்லி தந்துட்டு இன்னொரு முறையிலேயே சொல்லித்தரேன். உங்களுக்கு தேசான முறை ஏதோ அதை நீங்க என்ன செய்யணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப பாருங்க, முதலாவது 1,88,000 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. 1,88,000 அப்படின்றது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த முறை அதாவது அந்த முறையை வச்சு ஆன்சர் எடுக்கிற ரெண்டாவது முறையை வச்சு ஆன்சர் எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தகவல் கொடுத்திருக்காங்க மேலதுக்கு மேல இருக்க தகவலும் சேர்த்து. ஆனா இந்த நார்மலாவும் இந்த முறையிலையும் என்ன செய்யலாம் அப்படின்னா எடுக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 1,88,000 அப்படின்றது வங்கி கூற்று அடிப்படையில நீங்க பெற்ற மொத்த காசு பெறுவனவுகள். அதாவது வங்கி கூற்று அடிப்படையில நீங்க பெற்ற மொத்த காசு பெறுவனவுகள். அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதுல இருந்து நீங்க காசு கணக்குல இல்லாம ஒரு பெற்றீங்க தெரியுமா, அதாவது காசு கணக்குல இல்லாம பெற்றது இந்த 28,000 காசு கணக்குல இல்ல, ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க வங்கி கூற்றுல இருந்துச்சு, வங்கி கூற்றுல இருந்துச்சு ஆனா காசு கணக்குல இல்ல. அப்ப அந்த அமௌண்ட்டை நீங்க கழிக்கணும். சரி, அந்த அமௌண்ட் என்ன செஞ்சிடணும்னா கழிச்சிடணும். இது கொஞ்சம் கஷ்டமான முறையா தான் தோணும். சரியா? அப்ப நான் இதையும் சொல்லித்தரேன் அதையும் சொல்லித்தரேன் தேவை. அப்ப என்ன செய்யும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை கழிக்கணும். கழிச்சிங்க அப்படின்னா காசு கணக்குல மட்டும், அதாவது காசு கணக்குல நடந்த கொடுக்கல் வாங்கல் மட்டும் எவ்வளவுன்னு வரும். அதாவது காசு கணக்குல இவ்வளவு இருக்கு, காசு கணக்குல 1,80,000 இருக்கு. அந்த 1,80,000 காசு அடிப்படையில எவ்வளவு கொண்டு போய் போட்டிருக்காங்க, அதாவது எவ்வளவு கொண்டு போய் வசூலிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த திருத்திய காசு கணக்குல இருக்க இந்த 28,000, அதாவது இந்த 28,000 என்ன செய்யணும் அப்படின்னா இதுல இருந்து நீக்கணும். அப்ப இதுல இருந்து நீக்கினீங்க அப்படின்னா எவ்வளவு? 1,60,000. சரியா? அப்போ 1,60,000 1,60,000 என்ன செஞ்சீங்க அதை நீக்கின பிறகு வருது. அப்ப அந்த 1,60,000 தான் என்னது வங்கி கூற்று அடிப்படையில வசூலிக்கப்பட்ட காசோலைகள். மிச்சம் இந்த 28,000 நம்ம எடுக்க மாட்டோம். காரணம் அது என்ன செய்யல காசு கணக்குல இருக்காதனால. இந்த 28,000 காசு கணக்குல இருக்காது. இப்ப காசு கணக்குல இருக்காதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதை வெளியே எடுத்துடுறோம். சரியா? அப்ப வெளியே எடுத்துட்டா 1,60,000. ஆனா நீங்க காசு அடிப்படையில வழங்கின செக் 1,80,000. அதாவது காசு அடிப்படையில உங்களுக்கு கிடைச்ச செக் எவ்வளவு? 1,80,000. ஆனா நீங்க பேங்க் கொண்டு போய் போட்டது எவ்வளவு? 1,60,000 மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அப்ப எவ்வளவு இன்னும் போட இருக்கு அப்படின்னா 20,000 என்ன செஞ்சிருக்கு, அதாவது 1,80,000 கிடைச்சிருக்கு.
அதுல 1,60,000 மட்டும் தான் நீங்க என்ன செய்றீங்க பேங்க் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அப்போ இன்னும் நீங்க எவ்வளவு பேங்க்குக்கு இன்னும் போட இருக்கு அப்படின்னா 20,000 போட இருக்கு. அந்த 20,000 தான் வசூலிக்கப்படாத காசோலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வசூலிக்கப்படாத காசோலைகள் 20,000. சரியா? இதே ஃபார்மட் தான் அடுத்ததுக்கும். அடுத்ததுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா ரைட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க 1,65,000 சாரி 1,70,000 இருக்கு. 1,70,000 இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா 1,70,000 இருக்கு. அதுல இருந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் கழிக்க போறீங்க. அதாவது செலவு பக்கம், அதாவது வழங்கப்பட்ட காசோலைகள் ரெண்டு இருக்கு தெரியுமா, 25,000 2,000 அப்படின்ட்டு நிலை தவணை கட்டணமும் வங்கி கட்டணம், அது ரெண்டையும் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா மைனஸ் பண்ண போறீங்க. அப்ப அது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 27,000 என்ன செய்யும்னா மொத்தமா மைனஸ் பண்ணீங்க. மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 1,43,000 1,43,000. சரியா? 1,43,000. ஆனா நீங்க வழங்கின காசோலை எவ்வளவு? 1,65,000. சரி, 1,65,000 நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னா வழங்குனீங்க. வழங்கின காசோலை 1,65,000. ஆனா நீங்க எவ்வளவு பேங்க்ல கொண்டு போய் போட்டிருக்கீங்க, அதாவது பேங்க்ல அவங்க, அதாவது அவங்க நீங்க வழங்கணும், நீங்க ஒருத்தர் வழங்குனீங்க தானே, வழங்குனீங்க 1,60,000 அவர் வழங்கிருக்கீங்க. ஆனா அவர் எவ்வளவு கொண்டு போய் பேங்க்ல போட்டிருக்காரு அப்படின்னா 1,43,000 தான் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா போட்டிருக்காரு. அப்ப இன்னும் அவர் எவ்வளவு போட வேண்டியதா இருக்கு, அதாவது இன்னும் அவர் எவ்வளவு பேங்க்கு என்ன செய்யுது அப்படின்னா கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,000 என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இன்னும் அவர் பேங்க்ல போட வேண்டியதா இருக்கும். சரி, 12,000, 22,000, 22,000 என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இன்னும் அவர் பேங்க்ல என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா போட வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த 22,000 தான் என்ன செய்வோம் மாற்றப்படாத காசோலைகள் அப்படின்னு சொல்லுவோம். மாற்றப்படாத காசோலைகள் 22,000. அப்ப இதை கூட்டினீங்க அப்படின்னா 1,00,000, சரியா, 1,88,000. அதுல இருந்து 20,000 கழிச்சீங்கன்னா 1,68,000 அப்படின்றது வரும். 1,68,000 அப்படின்றது என்ன செய்யப்படும் அப்படின்னா வரும். 1,68,000 அப்படின்றது வரும். சரியா? இது ஒரு முறை. இன்னொரு முறை இருக்கு. இந்த முறையை கொஞ்சம் பாருங்க. இல்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அடுத்த முறையை நான் சொல்லி தரேன். பாருங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுருக்கேன். சரியா? யாருக்குமே டவுட் இல்லையா? சரி.
அதுக்கு அடுத்த கேள்வி வாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. 2021 ஆரம்பித்த பிரிட்டிஷ் விளையாட்டு கழகத்தின் முடிவடைந்த வருடத்துக்கான பின்வரும் தகவல்கள் கீழே என்ன கொடுத்திருக்காங்க? வருமான மிகை மொத்தம், அதாவது வருமான மிகை பற்றாக்குறை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க, கேட்டிருக்காங்க. சரி, வருமான மிகை அல்லது பற்றாக்குறை மொத்த சொத்துக்கள் எவ்வளவு அப்படின்றது என்ன செய்யறாங்க அப்படின்னா கேள்வியை கேட்டிருக்காங்க. எத்தனை கேள்வி வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கீங்க? சொல்லுங்க, ஒரு ஆள் எத்தனை கேள்வி வரைக்கும் செஞ்சிருக்கீங்க? அதே குயிக்கா மெசேஜ் போட்டு சொல்லுங்க போகும். நான் எத்தனை வரைக்கும் செய்யணும், நீங்க எத்தனை வரைக்கும் 50 வரைக்கும். எத்தனை வரைக்கும் செய்ய சொன்னேன்? 60. சரி, இன்னைக்கு கேள்விகளை என்ன சொல்லணும்னா குயிக்கா பார்த்துட்டு யூடியூப் விலங்கெல்லாம் கேட்டுங்க இடையில பாட்டி. மொத்த சொத்துக்கள் அதே போல வருமான மிகை இல்லாத பற்றாக்குறை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இல்ல முதலாவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வருமான மிகை எடுக்கிறதுக்கு ஆண்டுக்கான சந்தா வருமானம், அதாவது ஆண்டுக்கான சந்தா வருமானம் எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். சரியா? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா கட்டாயமா சந்தா கணக்கு ஒன்று என்ன செய்யுங்க அப்படின்னா அடிங்க. சந்தா கணக்கு. சரியா? அதுல பாருங்க, சந்தாவுல இந்த நிதியாண்டு எப்போது நிதியாண்டு, அதாவது எந்த நிதியாண்டு கணக்கு செய்யறோம் அப்படின்னா இது வந்து 2024 அப்படின்ற நிதியாண்டுக்கு தான் செய்யறோம். அப்ப 2023 வருடத்திற்காக பெற்ற சந்தா கொடுத்திருக்காங்க, 2024 வருடத்திற்காக பெற்ற சந்தா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அப்ப மொத்தமா பெற்ற சந்தா எவ்வளவு, இந்த வருடத்துல பெற்றிருக்க சந்தா எவ்வளவு அப்படின்னா 1450. 1525 ஆண்டு காலத்துல பெற்ற காசாக பெற்ற சந்தா, காசாக பெற்ற சந்தா 475. சரியா? 475 காசா பெற்ற சந்தா. அதுல பாருங்க ஆரம்ப அட்டுரு, சரி இறுதி அட்டுரு, இறுதி அட்டுரு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இறுதி நிலுவையான சந்தா எவ்வளவு? 50. இப்ப இறுதி அட்டுரு 50. இந்த இடத்துல என்ன செய்யுங்க அப்படின்னா இறுதி அட்டுரு 50. சரியா? அதே போல ஆரம்ப அட்டுரும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் காசு, அதை போன வருஷத்துல வாங்க வேண்டிய 4,50,000, போன வருஷம் வாங்க வேண்டிய 4,50,000 இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, போன வருடம் வாங்க வேண்டிய 4,50,000 இந்த வருடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த வருடத்துக்கான, அதாவது அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வருடத்தை, போன வருஷத்துக்கு ஒரு அட்டூர் தான் இந்த வருஷம் வாங்கிடும். போன வருஷத்துக்கு எவ்வளவு அட்டூர் இருக்கோ அந்த அட்டூர் தான் இந்த வருடம் வாங்குறோம். அப்ப அதுக்காக வாங்கின தொகை எவ்வளவு? 4,450. அப்ப ஆரம்ப அட்டூர் 450, 4,50,000. சரியா? 4,50,000 போன வருடத்துக்கு வாங்க வேண்டியது, அதாவது போன வருடத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா 4,50,000 வாங்கியிருக்கணும். அதை வாங்காம இந்த வருடம் தான் வாங்குறீங்க. 2023 ஆண்டுக்கான சொல்லியிருக்கான். அப்ப இல்ல முற்பணம் தொடர்பான எந்த விதமான கதைகளும் என்ன செய்யறோம்னா சொல்றேன். முற்பணம் தொடர்பான எந்த விதமான இதுகளும் என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுக்கல. கீழே கொடுத்துருக்காங்க முற்பணம் சம்பந்தமாக. இல்ல மொத்த பொறுப்புகள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பு என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லல. அதனால இனம் காணப்பட வேண்டிய சந்தா, வருமான கூட்டுல காட்ட வேண்டிய சந்தா 525. 525. சரியா? அப்ப 525 அப்படின்றப்ப 120, சரி 525, 525 450 கொண்டு அப்படின்னா எவ்வளவு? 75. 75. அதாவது இந்த வருடத்துக்கு இனம் காணப்பட வேண்டிய சந்தா வருமானம் 75. இதுக்கான ஆன்சர் கீழே இருக்காது. சரியா? இதுக்கான ஆன்சர் என்ன செய்யறதுனா கீழே இருக்காது. நீங்க சரியான ஆன்சர் எடுத்துட்டீங்கன்னா சரி. ஏன்னா இது கேள்வியில பிழை இல்ல, கீழே ஆன்சர் இல்லாத பிழை. சரியா? கீழே ஆன்சர் இருக்காது. அதனால நீங்க ஆன்சர் என்ன செய்யுங்க அப்படின்னா எடுத்துக்கங்க. அப்ப இந்த வருடத்துக்கு நீங்க வருமான கூட்டுல வருமான செலவு கணக்கு இந்த பக்கம் படிங்க. வருமான செலவு கணக்கு, வருமான செலவு கணக்குல செலவு பக்கம் என்ன செய்யுங்க அப்படின்னா சந்தா வருமானம் எவ்வளவு? 75 காட்டுறீங்க. சரியா? சந்தா வருமானம்
75. சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, நன்கொடையானது விளையாட்டு உபகரண கொள்வனவிற்காக பெறப்பட்டது. அதனை பெறப்பட்ட திகதியிலிருந்து 5 வருடங்களுக்கு வருமானமே நான் காணணும். அப்ப நன்கொடை எவ்வளவு பெறப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதாவது 5 லட்சம் நன்கொடை என்ன செஞ்சிருக்கு, பெறப்பட்டிருக்கு. இப்ப இந்த 5 லட்சம் நன்கொடை என்ன செய்யணும், 5 வருடத்துக்கு வருமானமா காட்டுறீங்க. அப்போ ஒரு வருடத்துக்கான வருமானம் எவ்வளவு என்ன சரிங்க அப்படின்னா 2ஆல பிரிக்கு, சரி 5ஆல பிரிக்கிறீங்க. 5ஆல பிரிச்சீங்கன்னா ஒரு வருடத்துக்கான வருமானம் 100. இப்ப நன்கொடை வருமானம் அப்படின்ட்டு 100 வெளிப்படுத்த சரிங்க. அதுக்கு அடுத்த தகவல் கொடுத்திருக்காங்க பாருங்க. சரி, அதுக்கு அடுத்து விளையாட்டு உபகரண கொள்வனவு கொடுத்திருக்காங்க, அது இருக்கட்டும். விளையாட்டு உபகரண கொள்வனவு பயன்தர ஆயுட்காலங்கள் எவ்வளவு, 5 வருடங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க தேய்வு பார்க்கணும். எத்தனை மாத தேய்வு பார்க்கணும் அப்படின்னா, அதை பாருங்க, மாத தேய்வு தான் என்ன செய்யிருக்கு அப்படின்னா பார்க்க இருக்கு. ஏன்னா 2024 10ஆம் மாசம் தான் கொள்வனவு செய்றீங்க. 2024 10/10/1 தான் கொள்வனவு செய்றீங்க. நிதியாண்டு எப்ப முடியும், 2024 12/31 முடிஞ்சிடும். அப்ப எத்தனை மாத தேய்வுகள் நீங்க செய்யணும் அப்படின்னா, அதாவது 10ஆம் மாதத்துக்கு ஒரு தேய்வு, 11ஆம் மாதம், 12ஆம் மாதம், அப்போ 3 மாத தேய்வு செஞ்சா போதும். சரியா? இப்போ பயன்தர ஆயுட்காலத்தால என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, பயன்தர ஆயுட்காலத்தை பாக்குறீங்க. பயன்தர ஆயுட்காலங்கள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5 லட்சம். 5 லட்சத்துக்கு பயன்தர ஆயுட்காலங்கள் 5 வருடம். அப்போ ஒரு வருடத்துக்கான தேய்வு 100. அந்த ஒரு வருடத்துக்கான தேய்வு 100 நீங்க 4ஆல பிரிச்சீங்க அப்படின்னா, ஒரு வருடத்துக்கான தேய்வு 100 4ஆல பிரிச்சீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கான தேய்வு எவ்வளவு அப்படின்றது வரும். 3 மாதத்துக்கான தேய்வு 25. அப்ப இந்த இடத்துல தேய்வு அப்படின்ட்டு 25 என்ன செய்யுங்கன்னா வெளிப்படுத்த சரிங்க. அதுக்கு அடுத்து செலவுகள் எவ்வளவு இருக்கு இந்த நிறுவனத்துல, செலவுகள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாக்குறீங்க. இந்த நிறுவனத்துல செலவுகள் கொடுத்திருக்காங்க 225. அதாவது இந்த நிறுவனத்துல செலவுகள் கொடுத்திருக்காங்க 225. 225 செலவுகள் கொடுத்திருக்காங்க. வேற ஏதாவது தகவல்கள் இதுல கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இல்லைன்னா வேற எந்த விதமான தகவல்களும் கொடுக்கல. அதாவது எதுவும் வருமானங்களும் இல்லை, வேற செலவுகளும் இல்லை. விளையாட்டு உபகரண கொள்வனவு 5 லட்சத்தை கொண்டு வந்து இங்க காட்டிடாதீங்க. அது வந்து வருமான செலவு கணக்கு வராது. நிலையான சொத்து கொள்வனவு வருமான செலவு கணக்குல வராது. இப்ப இதை பேலன்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா வருமான மிகையா பற்றாக்குறை அப்படின்றது வந்துடும். இதுல வந்து வருமான பற்றாக்குறை தான் இருக்கு. ஏன்னா வருமானங்கள் குறைவு, செலவுகள் கூட. 250 எனக்கு 250. சரியா? இப்ப 250ல இருந்து என்ன செய்யுங்க அப்படின்னா பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி 250ல இருந்து என்ன செய்யுங்க அப்படின்னா 75 மைனஸ் பண்ணி வைக்கிறீங்க. 175. 250ல இருந்து 175 என்ன செய்றீங்க அப்படின்னா மைனஸ் பண்றீங்க. அப்ப 175 நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணி எடுத்தா எவ்வளவு அப்படின்னா 75 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா வரும். அதாவது பற்றாக்குறை 75, பற்றாக்குறை 75. இனி பற்றாக்குறைன்னு எழுதுனா இனி பெக்கெட் கோட் கார்டு அதை மைனஸ் பண்ணி காட்டாது. இனி எனக்கு மிகைன்னு எழுதுனா மட்டும் தான் இனி மைனஸ் பண்ணிடணும். சரியா? இந்த இடத்துல மிகைன்னு எழுதுனா மட்டும் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இனி மைனஸ் பண்ணி காட்ட முடியும். பற்றாக்குறைன்னு எழுதிருந்தீங்க அப்படின்னா இனி பிளஸ் அமௌண்ட்ல தான் என்ன செய்யணும் அப்படின்னா காட்டணும். சரியா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரி, அப்ப 75 அப்படின்றது நிறுவனத்தின் பற்றாக்குறை. வருமான மிகை அல்லது குறை அப்படின்றத பற்றாக்குறை 75. சரி, 70னா 70. எதுக்கு 70 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க? கேள்வி செஞ்சதை சொன்னீங்களா? சரி, நான் இதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு மெசேஜ்